இப்போ நம்ம கோழிக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கோழிக்கறி வைக்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, கறிப்பட்டை, லவங்கப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதனாலேயே முதல்ல போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் போட்டு வதக்கினோடனே இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி போட்டு கிண்டி வதக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதை போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிழங்கையும் தக்காளி பழத்தையும் போட்டு அதோட போட்டு நல்லா கிண்டி வச்சிடணும். இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 2 கிழங்கு 2 தக்காளி போட்டிருக்காங்க. ஸோ நீ அதை ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம கிண்டி வச்சோடனே இது வந்து ஒரு 3 நிமிஷம் வேக விடணும். ஸோ 3 நிமிஷம் கழித்து கோழியை வந்து இங்கே வெட்டி வச்சுருந்த கோழியை அதில் போட்டு கிண்டி விட்ருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கோழி பாய்ச்சிருக்கோம். கோழியை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்ட உடனே கோழியை வந்து நல்லா கிளறி விட்ருங்க. கோழி கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போடுவோம். ஸோ இங்கே தான் வந்து ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, அம்மாவோட ரெசிபி இது. அம்மா வந்து எப்பயுமே கோழி கறி தூள் பாய்க்க மாட்டாங்க, பாபாஸோட மீன் கறி தூள் பாய்ப்பாங்க. பாபாஸோட மீன் கறி தூள். ஸோ நீங்கள் அம்மாவோட ரெசிபி ஃபாலோ பண்ணணுன்னா பாபாஸோட மீன் கறி தூள் பாய்ச்சி இந்த கோழிக்கறி வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு பாபாஸ் மீன் கறி தூள் போட்டுருங்க அந்த கோழிக்கறியில். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து 7 கரண்டி பாபாஸ் மீன் கறி தூள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மீன் கறி தூள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை கிண்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா கறி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கறி கொதிச்சதுக்கப்புறம் கடைசி என்னென்னா நம்ம கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து கறி இறக்கி வச்சுட்டு வேண்டியதான். இது அம்மாவோட ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாபாஸ் மீன் கறி தூள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி சாப்பாடு.